வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்னைக்கு நம்மளுடைய அறிவியல் விஞ்ஞானம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அறிவியலோட வளர்ச்சிகள் எல்லோரையும் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்துல தான் நம்ம எல்லாத்தையும் மூழ்கடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அறிவியலை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றத காட்டிலும் எப்படியெல்லாம் பயன்படுத்த போறோம் அப்படின்றது தான். ஏன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு கருவியை ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டா எப்படியெல்லாம் நம்ம பாராட்டுவோமோ, எப்படியெல்லாம் வியந்து பார்ப்போமோ, அப்படி ஒரு தலைவரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இவர் ஒரு கனடாவுல பிறந்த ஒரு சிட்டிசன். இவரு எப்படி இந்த உலகத்துக்கே ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப புதுசா சொல்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்றது தான். இவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவர் தான். எல்லாரும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனா இவர் கஷ்டத்திலயும் தன்னுடைய தொழில்நுட்பத்த எந்த அளவுக்கு தன்னுடைய அறிவியல் சாணக்கியத்தனத்தால படிச்சிருக்காரு அப்படின்றது தான் இங்க ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அப்படி இவர் என்னென்ன தொழில்கள் எல்லாம் ரொம்ப முன்னோடியா இருக்காரு. உலக பணக்கார வரிசையில இப்போ முதலிடத்துல இருக்கக்கூடியதும் இவர்தான். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேர் தான் எலன் ரிவி மஸ்க். இவருடைய பணக்கார அதாவது பணக்காரர்கள் இடம் பிடிக்கக்கூடிய இடங்கள்ல முதலிடத்துல பிடிக்கிறதுக்கு காரணம் இவருடைய தீவிர உழைப்பு தான். அந்த உழைப்பு, இவர் அதிகமாக பயன்படுத்துகிற தன்னுடைய அறிவு, இது எல்லாம் சேர்ந்தது தான் இவரை உலக பணக்கார பட்டியலில் முதலிடத்துல வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய தந்தை எரோல் மஸ்க், அம்மா மே மஸ்க். இவருக்கு பிறந்த ஒரு அழகான பையன் தாங்க நம்மளுடைய எலன் ரிவி மஸ்க். இன்னைக்கு உலகத்துல இவர் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அதுவும் பணக்கார பட்டியல்ல பணக்காரர்கள் தெரியாத ஒரு ஆட்கள் கண்டிப்பா அவர் கிடையாது அப்படின்றதுதான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் கூட. இவர் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஸ்பேஸ் எக்ஸ் உடைய இவர் தலைவராகவும் இருக்காரு, அதுவும் தொழில்நுட்ப அதிகாரியாகவும் இருக்காரு. தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ் எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கு நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே விஷயத்த நம்ம ஒரு செவ்வாய் கிரகத்துல நம்ம காமெடியா ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு இருப்போம். செவ்வாய் கிரகத்துல ஒரு விஷயங்கள் நடந்தா எப்படி இருக்கும், நம்ம அங்க போனா எப்படி இருக்கும், ஸோ வேற்று கிரகங்கள்ல போனா எப்படி இருக்கும்னு. ஆனா ஒரு தொழில்நுட்பத்தையும் எப்படி கணக்கச்சிதமா பண்ணணும். ஆனா அவருடைய ஆசை 2024லயே நம்ம எல்லாரும் அங்க குடிபெயரணும் அப்படின்றது தான். எல்லாருன்னா யார் யாரெல்லாம் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா ஸோ அந்த செவ்வாய் கிரகத்துக்கு போறாங்களோ, அதாவது வேற்று கிரகத்துக்கு போறாங்களோ அங்க போகலாம் அப்படின்றது தான். ஆனா இவர் தன்னுடைய ஸ்பேஸ் எக்ஸுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவர் அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு. நிச்சயமா அவர் நினைச்சது நடக்காம இருக்காது அப்படின்றது தான். ஆனா இன்னும் இவர் பல சாதனைகளை படைக்கிறாரு. அப்படி என்ன ஒரு சாதனைன்னு பார்க்கும்போது, முதல்ல அதாவது ஆள் இல்லா வாகனத்தை இயக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அது தன்னுடைய டெஸ்லா மோட்டார்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் மூலமா இவர் அந்த வாகனத்தை கண்டுபிடிக்கிறாரு. இந்த வாகனம் உண்மையிலேயே ஓட்டுநர் இல்லாம ஒரு பயணம் பண்ணலாம், அதுவும் பாதுகாப்பான பயணம் பண்ண முடியும் அப்படின்றத இவர் சாத்தியப்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்க வாகனம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக், அதாவது பேட்டரி வெஹிக்கிள் தான் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஈவிஸ் எப்படியெல்லாம் எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்றதான். கண்டிப்பா பொல்யூஷன் இல்லாத ஒரு விஷயம் தான். ஆனாலும் அது எப்படியெல்லாம் இன்னும் வரும் காலகட்டங்கள்ல எல்லாருக்கும் எப்படி பயனுள்ளதா ஆக போகுது அப்படின்றதான். அப்போ மின்சாரத்துடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கும், மின்சார பாதுகாப்பெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் அதை சேமித்து வைக்கணும் அப்படின்றதுக்கு அடுத்த கட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனா இவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப நிச்சயமா அந்த மின் ஆற்றல் எப்படியெல்லாம் தயாரிக்கணும் அப்படின்றதுக்கு அடுத்த கட்ட முயற்சியில இல்லாம இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு அறிவாளிகள் இருக்கத்தான் செய்றாங்க. ஒரு சயின்டிஸ்ட் உருவாகிக்கிட்டு தான் இருக்காங்க. ட்விட்டர் இப்போ அதை எக்ஸ் தளம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் இவர் பயங்கரமா கொண்டு வந்திருக்காரு. அதோடைய லோகோவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் தான். இவர் ரொம்ப பெருமை மிக்கதா இன்னைக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ட்விட்டர் அண்ட் அதோடைய இப்போ மறுசுழற்சி பெயரா தான் அந்த பெயரை அது பேருக்குன்னு சில வரலாறுகள் இருக்கு. அந்த வரலாற்றுல எக்ஸ் தளத்துல ரொம்ப அழகான ஒரு லோகோ கிரியேட் பண்ணி இன்னைக்கு எல்லா பேரையும் தன் பக்கம் ஈர்த்தவர் தாங்க. ஆனா இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ஒரு தலைவர் ஒரு விஷயத்த ஒரு செய்தியை வெளிப்படுத்தணும்னா கூட இன்னைக்கு எலன் மஸ்க் பயன்படுத்தக்கூடிய அந்த எக்ஸ் தளத்தோட பதிவு தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு செயலி எந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நமக்கு பயன்படுது அப்படின்றது தான். பட் இதுக்கப்புறம் அவர் பயன்படுத்தக்கூடிய இந்த ஈவி இன்னைக்கு பல கம்பெனிகள் இன்னைக்கு அவங்களுடைய அடுத்த ஒரு சில குழுமங்கள் உருவாக்கி இருப்பாங்க. இந்த ஈவி டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்கெல்லாம் இந்த குழுமங்களை சேர்ந்தவங்க
நிறைய பேருக்கு இவர் ரொம்ப டஃப் குடுக்குற மாரி சில விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு. பட் நெறைய பேரு இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் அந்த ஈவி சுழற்சி முறையில வந்தாங்களோ, அவங்களெல்லாம் தன்னுடைய தொழில்கள் முடக்கம் ஏற்பட்டு இவரால அதாவது இவருடைய பயிற்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கு, தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு ரொம்ப முன்னோடியா இருந்திருக்கு அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. பட் அந்த குழுமத்தை காட்டிலும் இவருடைய இவர் ஆரம்பிக்கப்பட்ட தொழில்நுட்பம் எல்லா மக்களுக்குமே போய் சேர்றபடி, அதுவும் எளிமையான மக்கள் கூட பயன்படுத்துற அளவுக்கு இவருடைய தொழில்நுட்பம் பயன்பட்டிருக்கு அப்படின்றது தான். பட் இப்போ வரையும் அவர் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா ஸோ இந்த 2 விஷயங்களுமே அவர் சக்ஸஸ்ஃபுல்லா வச்சிருக்காரு. பட் இன்னும் அடுத்தடுத்த விஷயங்கள்ல இப்போ 2013ல கூட இது ஒரு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஹைப்பர் லூப் அப்படின்ற ஒரு விஷயம். இதுல என்னன்னு பார்க்கும்போது, அதாவது ரொம்ப நம்மளுடைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 1000 கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கங்களேன். இந்த 1000 கிலோமீட்டர்ல ஒரு டியூப் அதாவது வந்து அதுல வந்து ரொம்ப ஸ்பீடா போகக்கூடிய ஒரு ட்ரெயின். அதுல வந்து 1 மணி நேரத்துக்கு 700 மைல்கள் வரையும் பயணம் பண்ணலாமா. ஸோ அந்த அளவுக்கான திட்டங்கள் வந்து நடக்குது. ஆனா அது வந்து சரிவர கொண்டு வரணும் அப்டின்னா, ஒரு 10 ஆண்டுகளாவது ஆகும் அப்டின்றத அவர் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இப்ப நம்ம நம்ம விமானத்தில பயணிக்கும்போதும் சரி, தொடர் வண்டியில பயணிக்கும்போதும் சரி, இத உடைய நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா நம்ம ஒரு 3 மணி நேரத்தில போக வேண்டியத 1 மணி நேரத்தில போயிரலாம். அதனால தான் இந்த ஹைப்பர் லூப் அப்டின்ற ஒரு திட்டத்த இவர் வந்து தயார்படுத்திட்டு இருக்காரு. பட் இதோட தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வெற்றி அடையுதுன்னு தெரியல. ஆனா வந்தால் இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. அப்படி எலன் மஸ்கோடைய அடுத்த விஷயங்கள்ல தான் இந்த டெஸ்லா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப எல்லார் மத்தியிலும் பேசப்பட்டுச்சு. அந்த டெஸ்லாவுக்கு முன்னாடி இவர் வந்து அந்த ஈவி சிஸ்டம் கண்டுபிடிச்சது தான். இன்னைக்கு எல்லா பேருந்துகளும் இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடுகளிலும் சரி, உலக நாடுகள்லயும் ஆ, பேருந்துகள் வந்து இன்னைக்கு ஈவி வெஹிக்கிள்ஸ் தான் நிறைய நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதை விட இன்னைக்கு இருசக்கர வாகனங்களுமே வந்துட்டு ஸோ அந்த டூ வீலர்ஸுமே எல்லாருமே ஈவி டூ வீலர்ஸ் தான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே அலன் மஸ்கோடைய தொழில்நுட்பத்தால் கண்டுபிடிச்சது தான். ஏன் இவர் வந்து ஒரு சின்ன வயசுல அதாவது தென்னாப்பிரிக்காவில் பிறந்திருக்காரு, கனடாவில் போய் குடியேறி இருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவர் தன்னுடைய கணிப்பொறி அறிவு வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்படி அந்த கணிப்பொறி எந்த அளவுக்கு ஒருத்தரை வாழ்க்கையில மேம்படுத்துது அப்படின்றதான் இன்னைக்கு அவரோட அறிவு எல்லாருக்கும் பயன்படுது. ஆனா நெறைய பேருக்கு ஒரு வேலை குடுக்கறதுக்கான ஒரு விஷயமும் அவரு பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். ஆனா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி ஏஐ தொழில்நுட்பத்த நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் ஏஐ வரும்பொழுது என்ன மாரியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றது தான் இவருடைய குழுமத்தில சேர்ந்தது தான் G2. ஸோ இந்த பேபால் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இவருடைய தொழில்நுட்பத்தில இருக்கு. அண்ட் தொழில்நுட்பமே இவருடைய நிர்வாகத்தில அடங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இதுதான். இவர் பல துறைகள தொடர்ந்து இருந்தாலும் நெறைய கம்பெனிகள இவரு தன்னகத்தே இவர் வந்து எந்த அளவுக்கு சில கம்பெனிகள்லாம் வாங்க முடியுமோ, அந்த கம்பெனிகள்லாம் வாங்கி, அதுக்கு தகுந்த மாரி புத்துயிர்லாம் குடுத்திருக்காரு. அந்த கம்பெனி என்னென்ன விஷயங்கள்லாம் தயார் பண்ணாங்க. ஏன் இன்னைக்கு வந்துட்டு நமக்கு மின் தகடுகள் அதாவது சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம் இன்னைக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அந்த சோலார் சிஸ்டம் பொல்யூஷன் ஏற்படுத்துதானா? கண்டிப்பா கிடையாது. பட் அந்த கண்டுபிடிப்பு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்றத எலான் மஸ்க் வந்து தொழில்நுட்ப ரீதியா தான் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றது தான். ஆனா இவருடைய இப்போ இல்ல, எப்போ ஒரு சூப்பரான ஒரு ஆசைன்னா, எல்லாரும் அதாவது வந்து நம்ம எப்படி பூமியில வாழ்றோமோ, அதுபடி செவ்வாய் கிரகத்திலயும் அங்க போய் குடியேறலாம். அப்படி ஒரு திட்டத்த வந்து செயல்படுத்திட்டோம்னா, ஸோ இது மாரி ஒரு ஒரு விஷயத்த வந்து யாரும் உலகத்துல பண்ணியிருக்க முடியாது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படி ஒரு விஷயம் சக்சஸாவும் நடக்கும். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நிலாவுக்கு பயணிக்கிறது கூட ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவருடைய ஸோ ஏவுதளம் கூட என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அதாவது ராக்கெட் லான்ச் பண்ணிட்டு நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் இன்னைக்கு வரையும் அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு விதையாக இருக்கிறது தான் எலன் மஸ்க். இவருடைய கஷ்ட காலங்கள்ல எப்படியெல்லாம் இருந்தது, இவங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணியிருப்பா, இவருடைய உறவினர்கள்லாம் யார் யாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில நிறைய பேர் வந்து பேசுறாங்க. பட் அது பேசும் பொருளாவும் இருக்கு. ஏன்னா அவங்களும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றது தான். பட் இவர் வந்து பல்கலைக்கழகங்கள்ல படிக்கும்போது கூட இவருக்கான விருதுகளும் நிறைய குடுத்திருக்காங்க. ஏல் பல்கலைக்கழகம், சுர்ரே பல்கலைக்கழகம், குயின்ஸு ஸோ இந்த மாரி பல்கலைக்கழகங்கள் அண்ட் பென்சில்வேனியா இந்த மாரி பல்கலைக்கழகங்கள் எல்லாத்துலயுமே இவருக்கான பட்டங்கள் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் படித்த பல்கலைக்கழகங்கள் கூட இது பொருளியல் அண்ட் திரையியல் இது சம்பந்தமாவும் படிச்சிருக்காங்க. இப்படி ஒரு கணினி துறையவே தன்னகத்தே அதுவும் தனக்கான ஒரு ரொம்ப ரொம்ப புகழ்மிக்க ஒரு பாடமா இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஆனா கம்ப்யூட்டருடைய ஒரு தாக்கம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. இவர் விளையாடுவதற்காக கூட தனது கணிப்பொறியை எப்படி பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றதான். அந்த கணிப்பொறியில உள்ள கோடுகள் எல்லாமே ஸோ அந்த கோட்ஸ் எல்லாமே இவரே டெவலப் பண்ணி எந்த இடத்துல எந்த விளையாட்டுகளுக்கு தகுந்த மாரி எப்படியெல்லாம் நுணுக்கமா உருவாக்கணுமோ அந்த விஷயத்த உருவாக்கியிருக்காரு. இதுதான் இவருடைய கணிப்பொறியில ஒரு 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 வித்தியாசத்த கொண்டு வந்தது.
நம்ம விளையாடுறோம் அப்படின்னா ஒருத்தர் கண்டுபிடித்த ஒரு கருவியவோ அல்லது அந்த விளையாட்டை தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் தான் விளையாட போகிற விளையாட்டை ஒருத்தர் நியமிக்கிறாருன்னா அது அலன் மஸ்காக தான் இருக்கும். ஸோ அலன் ரிவி மஸ்க் அப்படின்ற ஒரு விஷயம் பேரும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதராகவும் வாழ்ந்துட்டு இருக்காரு. உலக பணக்கார வரிசையில் 500 பில்லியன், அதாவது இவருடைய சொத்து மதிப்பு இந்தியாவின் அடிப்படையில் 44 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட வந்து இவ்வளவு தொகையை வந்து தன்னுடைய ஒரு ஆண்டு வருமானங்கள்ல வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்பர் 1 பணக்காரரா இருக்காரு அப்படின்றது தான். இவ்வளவு பெரிய பணக்கார பட்டியல்ல ஒரு 10 இடங்கள்ல ஒரு முக்கியமான இடத்துல இருந்தாலும் இவருடைய நிறுவனம் டெஸ்லா இன்னைக்கு உலகத்துல யாருக்குமே தெரியாத ஒரு பெயரே கிடையாது. ஸோ டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னாவே எலன் மஸ்க் அவரை தான் குறிக்கும். அண்ட் எப்பயும் போல வழக்கம் போல கூகுள் அப்படின்னாவே லாரி பேஜ் அண்ட் வந்துட்டு சர் கேஃப்ரைன் இவங்களுடைய பேர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் ஹாத்வே, இந்த மாதிரியான சில கம்பெனிகள் அடுத்தடுத்து இருக்குது. ஸோ இது எல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது. அண்ட் மெட்டா, நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்றைக்கி நிறைய நம்மளுடைய செயலிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் மெட்டா, இந்த மாதிரியான ஒவ்வொரு நிறுவனங்களும் அடிப்படையில் அடுத்தடுத்து இருக்க தான் செய்யுது. ஆனாலும் இதில் யார் வந்து ஒரு படி மேலே ஒரு படி கீழே அப்படின்றது இல்லாமல் எல்லோருடைய பயனும் இருக்குது. ஆனால் யாருடைய தேவைகள் எங்கே அதிகமாக இருக்குன்றத எந்த ஒரு தொழில்நுட்பம், எந்த ஒரு கணிப்பொறியாளரோ, எந்த ஒரு தொழில்நுட்ப நிறுவனங்களோ முயற்சி பண்ணுது அப்படின்றது தான். அந்த ஒரு முயற்சியை அலன் மஸ்கே பண்ணும் பொழுது அங்கே வெற்றி கிடைக்குது அப்படின்றதான். நமக்கு தேவையான என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை உற்பத்தி செய்கிறது நம்மளுடைய திறமையில தான் இருக்குது அப்படின்றத இந்த உலக பணக்காரர் எலன் மஸ்க் பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்குது. இது மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் பணக்காரர் ஆக முடியும் அப்படின்றதுக்கு இவரும் ஒரு சான்று. ஸோ தென்னாப்பிரிக்காவில் ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருக்காரு. எரோல் அப்படின்ற ஒரு என்ஜினியருக்கு தன்னோட அம்மா வந்து ஒரு சத்துணவு நிபுணர். ஸோ இந்த 2 பேருக்குமே பிறந்தவர் தான் அலன் மஸ்க். இவருடைய அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு 14 குழந்தைகள் இவங்களுக்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிரிம்ஸ் அண்ட் ஜஸ்டின் மசூக் அப்படின்றவங்க இவங்களுடைய ஒரு துணைவியாரும் வாழ்க்கை துணைவியாரும் இருந்திருக்காங்க. இப்படியெல்லாம் வாழ்க்கையை வந்து எவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றதுக்காக பணக்கார பட்டியலில் முதலிடத்தில் இருந்தாலும் தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக இருக்கக்கூடிய அலன் மஸ்க் தான் இவ்வளோ நம்ம பார்த்தோம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நேசன். வணக்கம்.